உங்களுக்கு என்ன, அவங்க மாடுகள் முட்டுவதால் கோபுரங்கள் சாய்வதில்லை. சீமான் ஒரு ராஜகோபுரம், எங்கள் அண்ணன் சீமான் ராஜகோபுரம். இந்த 200 ரூபா ஊப்பிக்கல் இந்த வேலையை அவங்க அதை செஞ்சுதான் ஆகணும். அவங்களுக்கு ஒரு பேட்டா இருக்கு, ஒரு பயணப்படி இருக்கு, பஞ்சப்படி இருக்கு. அந்த திமுகவினுடைய ஐடி விங்குக்கு வேற வேலை இல்லை. வேற ஏதாச்சும் சமூக நலன் சார்ந்த கருத்துக்களை அவங்களுக்கு எழுத தெரியாது. ஏன்னா அவங்களுடைய தலைவர்கள் அவங்க வழியா வந்த அவர்களுடைய வழிகாட்டுதல் ஆட்கள் எல்லாம் அவதூறு பரப்புறதுல சிறந்தவர்கள். ஐயா காமராஜரையே அவதூறு பரப்பி வீழ்த்தியவர்கள் திராவிட சித்தாந்தவாதிகள். அவர்கள்ட்ட நீங்க வேற என்னத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும்? அது அந்த அவதூறுகள் ஒண்ணுமே எங்கள் அண்ணன் சீமானை ஒன்றும் செய்யாது. எங்கள் அண்ணன் சீமானை வெகுஜன மக்களிடத்திலே மிக வேகமாக கொண்டு செல்லும். அதுவும் ஒரு பாராட்டு தான் எங்களுக்கு. அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லாம எங்க அண்ணனை பத்தி சிந்திக்க வச்சு எங்க அண்ணனை பத்தி அவதூறை பத்தி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அதுவும் ஒரு விதமான பாராட்டு தான் எங்களுக்கு. அதனால அந்த சகோதரர்கள்ட்ட சொல்றேன், இன்னும் நிறைய எழுதுங்க. நீங்க எழுததான் எங்க அண்ணன் சீமான் யாருங்கிறத உலக தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்களும் பார்க்க தொடங்கிட்டாங்க ஏற்கனவே. நீங்க எழுதும் போது உங்களுடைய அவதூறுகளுடைய கோரமுகம் கிழிஞ்சு தொங்கும். எங்கள் அண்ணன் சீமான் ராஜகோபுரத்தில் அமர்ந்து ஜொலிப்பார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.